problem under n step probability. இதுவும் வந்து will come under the Markov chain na. The formula, these two formulas are powerful formula to deal the problem. அது நம்ம problem solve பண்ணும்போது தெரியும் என்ன யாது அப்படினு. Probability of xn equal to j, இந்த ஸ்டேட் எது ஸ்டெப் எது அப்படிங்கறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தெரியுதா? xm equal to I equal to pij n minus m. Like that, p of n, இதுல கண்டிஷன் நல்லா பாத்துங்க. இப்போ பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் p ஸ்கொயர் அப்படிங்கறதும் p பவர் ஆஃப் n ரெண்டுமே டிஃபரண்ட், நாட் சேம். சோ அதோட ஃபார்முலா என்ன இருக்குது? p ஆஃப் n minus 1. ஓகே, பட் இங்க வெளிய வரும்போது p1. தெரியுதா? இது ஆஃப் கிடையாது. ஓகே, ஆர்டினரி p பவர் 1. ஓகே, சரி, இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணனும். சரி, problem at Markov chain. Here they have given 3 states. State space வந்து 1 2 3 னு கொடுத்திருக்காங்க. சோ அதுல TPM matrix also given. நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் எல்லாமே நம்ம என்ன செஞ்சோம்? calculate பண்ணோம். From the data we calculated the TPM matrix. Here directly they have given the TPM matrix. And initial distribution, இது வந்து இனிஷியலா உள்ள distribution. P of 0 equal to 0.7, 0.2, 0.1. Next வந்து இதுல 3 questions கேட்டிருக்காங்க. இத நம்ம வந்து சால்வ் பண்ணனும். இத இப்படியே சால்வ் பண்ணோம் அப்படினா வெறும் ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணிருப்போம். என்ன மேட்டர்னு தெரியாது. பட் ப்ராப்ளம்ஸ் நல்லா தெரியும். இப்போ நம்ம இத எப்படி கன்வர்ட் பண்ண போறோம் அப்படினா இதுல நம்ம அந்த கிரிக்கெட் மேட்ச்ல இத கூட லிங்க் பண்ண போறோம். இனிஷியலா இந்தியா பிளஸ் நியூசிலாந்து, இத சவுத் ஆப்பிரிக்கா இத எடுத்துக்க. தெரியுதா? இந்தியா வெஸ் நியூசிலாந்து. சரி, இனிஷியலா இத வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி, வின் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி 0.7, அதாவது இந்தியா வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி 0.7. தெரியுதா? இது வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 0.2, அதாவது வின் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? 70% என்ன ஆகும்? வின் பண்ணும். இதெல்லாம் மேட்ச் பழைய ரெக்கார்ட்ஸ் எடுத்துருக்காங்க. இந்த ப்ராபபிலிட்டி இதுக்கு பேர் தான் இனிஷியல் ப்ராபபிலிட்டி. டிரா ஆவதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? 0.1, 10% சான்ஸ் இருக்கு. என்னது? மேட்ச் வந்து டை ஆகுது இல்ல, டிரா ஆகுதுக்கு சான்ஸ். சரி, இதெல்லாம் பாஸ்ட் ஹிஸ்டரி எடுத்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே போட்டிருப்பாங்க. அது போடுவாங்கல்ல, நேச்சுரலா டிவில பண்ணுவாங்கல்ல, வின்னிங் ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குது ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்குது. இதான் இனிஷியல் ப்ராபபிலிட்டி. சரி, இப்போ நம்ம क्वेश्चन என்ன அப்படினா நல்லா கேட்டுங்க. தேர்ட் மேட்ச் இது வந்து நம்ம லேபிள் கொடுக்கணும். வின் வந்து 1, ஃபெயில் 2, 3. ஏன்னா ஸ்டேட் ஸ்பேஸ் எப்படி கொடுத்திருக்காங்க? 1 2 3. அப்போ நம்ம என்ன செய்யணும்? 1 2 3. அப்போ ஒரு எதை நோட் பண்ணுது? வின் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டி, 2 ஃபெயில் ப்ராபபிலிட்டி, 3 டிரா. இப்போ பாரு, அப்படியே வா. ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 அப்படினா என்னது? அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மூணாவது மேட்ச்ல 2ங்கிறது ஃபெயில், இந்தியா ஃபெயில் ஆகணும். அடுத்தது எப்படி வருது பாரு கனெக்டிவிட்டி. செகண்ட் மேட்ச் 3 டிரா ஆகணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன ஆகணும்? டிரா ஆகணும். பாரு, இது 0 சொல்லக்கூடியது பிராக்டிஸ் மேட்ச். பிராக்டிஸ் மேட்ச் ஒன்று போடுவாங்களா? அதுல அது என்ன செய்யணும்? ஃபெயில் ஆகணும். இப்படி வருவதற்கான ப்ராபபிலிட்டி என்னது? இப்ப சில டீம் வந்து செமிஃபைனல் போகணும் அப்படின்னா அதுல கண்டிஷன் இருக்கும். இந்த டீம் கூட வின் பண்ணியிருக்கணும், இன்னொரு டீம் வந்து இந்த டீமை வின் பண்ணியிருக்கணும், இத்தனை ரன்னுக்கு மேல வின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராபபிலிட்டி சிஸ்டம் கொண்டு வருவாங்க. இப்படி இருந்தாலும் அந்த டீம் எங்க குவாலிஃபைடு? செமிஃபைனல். இப்ப லாஸ்ட் நடந்த மேட்ச் இருக்குல்ல, அதுல வந்து ஸ்ரீலங்கா வந்து பாகிஸ்தான் கூட தோக்கணும். அது மட்டும் கிடையாது, 147க்கு குறைவாக ரன் அடிக்கணும், அடிச்சு தோக்கணும். இப்படி இருந்தா பாகிஸ்தான் எங்க எலிஜிபிள்? செமிஃபைனல் எலிஜிபிள். இது வந்து பாசிபிள் வந்து ரேட் எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியா தானே இருக்கும். கரெக்டா? அப்போ இவ்வளவு பாசிபிள் வரணும்னா அதோட ரேட் எப்படியுமே கம்மியா தான் இருக்கணும். இதுல 100% 50% சான்ஸ் வராது. ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுதான். மூணாவது மேட்ச், அதாவது
ஸ்டேஜஸ், கீழே வரக்கூடிய வேர்ட்ஸ்ல ஸ்டேஜஸ், ஈக்குவல் டு வரதுலாம் ஸ்டேட் ஸ்பேசஸ், ஸ்டேட் ஃபேசஸ். அதான் ரிசல்ட். ஸ்டேட் ஃபேசஸ் ரிசல்ட். திரும்ப ஒரு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இல்ல சொல்யூஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ப்ராபபிலிட்டி ஆஃப் x3 தேர்ட் மேட்ச் என்ன பண்ணிருக்கணும்? ஃபெயில் ஆயிருக்கணும். சரிதா? மொத்த செட்ல செகண்ட் மேட்ச் என்ன பண்ணிருக்கணும்? டிரா ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன ஆயிருக்கணும்? 3 வந்திருக்கு. அப்போ அதுவும் டிரா ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் டிரா. பிராக்டிஸ் மேட்ச் இருக்குல்ல, அது என்ன பண்ணிருக்கணும்? தோத்துருக்கணும். இதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? இதான் क्वेश्चन. சரிதா? பட் நமக்கு தந்திரக்கூடிய அந்த டிபிஎம் மேட்ரிக்ஸ் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, லிசன், ரெண்டு மேட்சை கனெக்ட் பண்ணுது. 2 சக்சசிவ் மேட்ச். இன்னைக்கு நடந்த மேட்ச்ல இது 1 2 3 1 2 3 இன்னைக்கு மேட்ச் நடந்திருக்குது. அதுல வின் பண்ணிருக்கான். 1 எதை டினோட் பண்ணுது? வின் பண்றது. இன்னைக்கு வின் பண்ணிருக்கான். அடுத்த மேட்ச் வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி 0.1. இன்னைக்கு வின் பண்ணிருக்கான். அடுத்த மேட்ச் செகண்ட் வின் பண்ணுது ஃபெயில். தோற்றதுக்கான ப்ராபபிலிட்டி 0.5. இன்னைக்கு ஜெயித்திருக்கான். அடுத்த மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச் 3 டிரா ஆனதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? 0.4. 0.4. இதுதான் டிபிஎம். எப்பவுமே டிபிஎம் மேட்ரிக்ஸ்ங்கிறது 2 சக்சசிவ் ஈவெண்டோட ப்ராபபிலிட்டி. நம்ம சேல்ஸ்மேன் பார்த்தோம். இன்னைக்கு இந்த சிட்டில சேல்ஸ் பண்ணிருக்கான். எத்தனை சேல்ஸ் பண்ணிருக்கான்னா, இன்னொரு சிட்டில நாளைக்கு சேல்ஸ் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிதான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கும் நாளைக்கு கனெக்ட் பண்ணுவோம். 2 சக்சசிவ் ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த டிபிஎம் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கிறது இதுதான். அப்ப பாரு, அடுத்தது பாரு. இன்னைக்கு 2 எதை டினோட் பண்ணுது? ஃபெயில் ஆயிருந்தோம். நான் அடுத்த மேட்ச்ல 1, அதாவது வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி 0.6. ஓகே, இன்னைக்கு ஃபெயில் ஆயிருக்கிறான். அடுத்த மேட்ச் ஃபெயில் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 0.2. டிபிஎம் மேட்ரிக்ஸ்ல இன்னைக்கு ஃபெயில், அடுத்த மேட்ச் டிரா ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி நான் 3 எதை டினோட் பண்ணுது? டிரா 0.2. சரிதா? இதுதான் டிபிஎம் மேட்ரிக்ஸ். இது என்ன சார்? இது என்ன அப்படின்னா, மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இனிஷியலா அவனோட கண்டிஷன், இந்தியா வின் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி, இல்லாட்டா இந்தியா ஃபெயில், டிரா, அதுக்கான இது இனிஷியல் ப்ராபபிலிட்டி. சரிதா? இது நம்ம ஹெல்ப், இதெல்லாம் நம்ம டூல். சரிதா? இதெல்லாம் நம்ம கையில வச்சுட்டு இங்க வரோம். இங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை டீல் பண்ண போறோம். இதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் அந்த ஃபார்முலா எழுதி போடல, இதுல கொண்டு வரணும். x3 ஈக்குவல் டு 2 பார் போட்டுறணும். இது கண்டிஷன். இதுதான் கண்டிஷன். x2 ஈக்குவல் டு 3 க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ப்ராபபிலிட்டி ஓபன் ஆகுது. இது மல்டிப்ளிகேஷன். எதுல எண்ட் ஆகுதோ அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். x2 ஈக்குவல் டு 3 கண்டிஷன். x1 ஈக்குவல் டு, இல்ல என்ன 0.1 போட்டு விட்டனா, இது ஆக்சுவலா என்ன வரும்? 3 ல வரும். x1 ஈக்குவல் டு 3, x0 ஈக்குவல் டு 2. x0 ஈக்குவல் டு 2. So x1 equal to 3. Next probability இங்க எங்க முடியுது? அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். x1 equal to 3, x0 equal to 2. End with last இருக்கக்கூடிய x0. அந்த இனிஷியல் probability stateல தான் அது க்ளோஸ் ஆகும். Probability of x0 equal to 2. Listen carefully. இவன் பாரு, நான் ஒரு ஃபார்முலா எழுதி போட்டேன்ல, இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கும், பார்த்தா தெரியும். Probability of x n equal to j, condition x m equal to I. இது என்ன ஃபார்முலா? probability of I j n minus m. இந்த ஃபார்முலாவை நேராக கொண்டு வந்துருவேன். எல்லாம் பாத்துக்க. equal to probability of, அங்க n உள்ள இடத்துல என்ன இருக்குது? 3, m உள்ள இடத்துல 2. so probability of I உள்ள இடத்துல என்ன இருக்குது? 3, j உள்ள இடத்துல யார் இருக்கா? 2. so p 3 2, நல்ல கவனம் பாத்துக்க. 3 2. நீ எழுதுங்கடா, நீ அதுல பின்னாடி பின்னாடி இருக்குதா? சரி. n minus m, n ங்கிறது யாரு? 3. அப்ப 3 minus m ங்கிறது யாரு? 2. கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். அந்த ஃபார்முலாவை இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது
into probability 3 2 minus 1 அடுத்தது into probability 2 3 1 minus 0 last word அப்படியே இருக்கும் x not equal to 2. நம்ம அடுத்த ஸ்டெப் பாரு எப்படி வருது. probability of 3 2 1 probability of 1 sorry இங்க வந்து suffixல வந்து 3 probability of suffix 2 3 மேல வந்து 1 probability of x naught equal to 2. இது எதை மீன் பண்ணுது இப்ப பாரு. இந்த p பவர் 1 2 அப்படி எல்லாம் வருது அப்படின்னா p பவர் 1 அப்படின்னா என்ன இருக்குல்ல இது பவர் 1 இது பவர் 1. இந்த மேட்ரிக்ஸ்ல நம்ம செக் பண்ண போறோம். லிசன் கேர்ஃபுல்லி எப்படி பார்க்கறா பாரு. 3 2 3 என்ன இருக்கா ஓகே தானே. அடுத்தது 2 என்ன இருக்கா ரெண்டும் கரெக்ட் பண்ண முடியாது 0.4 அடுத்தது 3 3 என்ன இருக்குதா இங்க 3 இருக்குதா ரெண்டு கனெக்ட் பண்ண முடியாது என்னது 0. என்ன இருக்குல்ல இப்படி கனெக்ட் ஆகுது இங்க கனெக்ட் ஆகுது என்னது 0.3 அடுத்தது 2 என்ன இருக்குதா 3 நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யணும் 3 என்ன இருக்குது கனெக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் 0.2 இத பார்த்த உடனே தெரியுது பிராக்டிஸ் மேட்ச் தானே. அதாவது இனிஷியலா என்ன கண்டிஷன் சொல்றது இனிஷியல் கண்டிஷன்ல வந்துட்டாங்கல்ல இதான் என்னது இனிஷியலா உள்ள கண்டிஷன். இனிஷியல் கண்டிஷன்ல ஃபெயில் ஆகணும் because p of x not equal to 2 அப்படிதானே. அப்போ இனிஷியல் கண்டிஷன்ல ஃபெயில் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது 0.2 இப்போ எங்க இருந்து எடுக்கறான்னு தெரியுதா இதுல இருந்து எடுக்கறோம். சப்போஸ் இந்த இடத்துல x not equal to 3 கொடுத்தாங்கன்னா என்ன செய்யணும் டிரா ஆகக்கூடிய ப்ராபபிலிட்டி எடுக்கணும். x not equal to 1 கொடுத்தாங்கன்னா வின் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டி. ஓகே அப்போ வந்துட்டா சரி. அப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணு கால்குலேட்டர்ல டக்குன்னு ஃபாஸ்டா ஈக்குவல் டு மல்டிபிள் பண்ணுங்க. ஃபிக்ஸ் மோட்ல வந்து 3 சூஸ் பண்ணிட்டு ஃபாஸ்டா மல்டிபிள் பண்ணுங்க. இதை ஸ்டில் பண்ணிக்கமா நீங்க மல்டிபிள் பண்ணதுல விடிஞ்சிட கூடாதுல்ல. அப்ப பாரு தேர்ட் மேட்ச் என்ன இருக்கணும் ஃபெயில் ஆயிருக்கணும். செகண்ட் மேட்ச் என்ன இருக்கணும் ஃபெயில் ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன இருக்கணும் 3 மீது எதை மீன் பண்ணுது டிரா இருக்கணும். அந்த பிராக்டிஸ் இனிஷியல் மேட்ச் என்ன இருக்கணும் 2 மீது ஃபெயில் ஆயிருக்கணும். இப்படி எல்லாமே கோரிலேட் ஆகி நடக்கணும். இதுல ஒரு கண்டிஷன் கூட ஃபெயில் ஆகக்கூடாது. இப்படி நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப மினிமம் தான். நம்ம பார்த்தோம்ல மேட்ச்ல என்னது பாகிஸ்தான் செமிஃபைனல் குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா ஸ்ரீலங்காவை பீட் பண்ணணும் அது ஒரு கண்டிஷன். பட் எப்படி பீட் பண்ணணும் ஸ்ரீலங்கா 147க்கு உள்ளதான் ரன் அடிக்கணும் அதுக்கு மேல அடிக்க கூடாது. இப்படி இருந்தா செமிஃபைனலுக்கு யார் குவாலிஃபைடு பாகிஸ்தான். அதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி தானே லாஸ்ட்ல நடக்கவே இல்லை. ஓகே சோ இங்க பாத்தியா இப்படி கண்டிஷன் நிறைய வந்துச்சு அப்படின்னாலே நம்ம ப்ராபபிலிட்டி எப்படிதான் இருக்கும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இப்போ எத்தனை பெர்சன்டேஜ் சொன்னா இது ஆக்சுவலா என்னது 0.5%. இது இன்டு 100 போட்டாச்சுன்னா என்ன வரும் 5%. இது இன்டு 100 போட்டா என்ன வரும் 0.5 0.5%. அப்ப பாத்துக்க எவ்வளவு ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்குன்னு பாரு தெரியுதா. சரி அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். இவ்வளவு பெர்சன்டேஜ் சான்ஸ் தான் இருக்குது. அது இவ்வளவு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन நல்லா பாத்துக்க. probability of நம்ம செகண்ட் क्वेश्चन சால்வ் பண்ண போறோம். செகண்ட் क्वेश्चन probability of ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணனும். x3 இது ரொம்ப சிம்பிளா முடியும். x3 equal to 1 condition x2 equal to 3 அடுத்தது x not equal to 2. இப்போ நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்லா பாருங்க. கண்டிஷன் போட்டிருக்காங்க செகண்ட் டைம் வந்து இனிஷியல் ப்ராபபிலிட்டியை டினோட் பண்ணுது அப்படின்னா இதை எலிமினேட் பண்ணிடலாம். இதை என்ன செய்யலாம் எலிமினேட் பண்ணிடலாம். இது எதுக்கு ஈக்குவல் ஆகும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் x3 equal to 1 condition x2 equal to 3 by property
பை ஒன் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு தனியா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, நம்ம அதை நடத்தாம தான் வந்திருக்கோம். சோ இதை என்ன செஞ்சிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். இதை மட்டும் செக் பண்ணா போதும். நம்ம போன ப்ராப்ளம் போட்டாலும் அதே கண்டிஷன் தான். இந்த ஃபார்முலா பார்த்தாலே தெரியுது இல்ல, அந்த ஃபார்முலா அதில் யூஸ் ஆக போகுது. ஸோ ப்ராபபிலிட்டி 3-1 சஃபிக்ஸ்ல 3-1 மேல என்ன வருதுன்னா 1 மைனஸ் 3 வருது இல்ல, சாரி 3 minus 2 so equal to P1 3-1. அப்ப இது கால்குலேட் பண்ணா போதும். P1 என்னது, P power 1 கரெக்ட்டா? இதுதானே இப்ப TPM மேட்ரிக்ஸ் தான் இது, சரிதா? இது என்னது TPM மேட்ரிக்ஸ். அதுல 3க்கு 1க்கும் பார்க்கணும். சோ இங்க 3 இங்க 1 கனெக்ட் பண்ண என்ன வருது 0.3. சோ இப்படி கண்டிஷன் வரதுக்கான ப்ராபபிலிட்டி. அதாவது செகண்ட் மேட்ச்ல தலைவர் என்ன பண்ணிருக்கணும், 3 டினோட் பண்ணுது டிரா. தேர்ட் மேட்ச்ல என்ன பண்ணிருக்கணும், வின் பண்ணிருக்கணும். செகண்ட் மேட்ச்ல டிரா பண்ணிருக்கணும், தேர்ட் மேட்ச்ல என்ன பண்ணிருக்கணும், வின் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி இருக்கான ப்ராபபிலிட்டி 0.3, அதாவது 30% சான்ஸ் இருக்கு. ரெண்டு சான்ஸ் தானே, அப்போ நிறைய ப்ராபபிலிட்டி சான்ஸ் இருக்கு. பட் இந்த மாதிரி லைன் நிறைய வருது அப்படின்னா எப்படியுமே ப்ராபபிலிட்டி சான்ஸ் கம்மியா தான் இருக்கும். ஓகே, அதை மைண்ட்ல வச்சுக்க, எக்ஸாம் எழுதும்போது கேர்ஃபுல்லா டீல் பண்ணிக்க. ஓகேவா? சோ செகண்ட் ப்ராப்ளத்துக்கு நம்ம ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். ஓகே, சரி ஸ்டில் பண்ணிக்க, எல்லாம் காப்பி பண்ணுங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் x2 equal to 3 இத பார்த்த உடனே நிறைய பேர் யோசிப்பான், ரொம்ப சிம்பிளா இருக்கு அப்படின்னு. சரிதா? x2 equal to 3 அப்படின்னு இருக்கும். லிசன், இது எதை மீன் பண்ணுது, செகண்ட் மேட்ச்ல 3 டிரா இருக்கணும், அதுக்கான ப்ராபபிலிட்டி. இனிஷியல் ப்ராபபிலிட்டி அப்படின்னா டிரா வந்து ஏதாவது எழுதுவேன் 0.1 போட்டுருவேன். கேர்ஃபுல்லா லிசன் பண்ணிக்க. செகண்ட் மேட்ச் நடக்கவே இல்லை. தந்திரக்கூடிய டிபிஎம் மேட்ரிக்ஸ் எதை மீன் பண்ணுது, 2 சக்சஸிவ் மேட்ச் தான் நடந்து முடிஞ்சது. சரிதா? 2 சக்சஸிவ் மேட்ச் தான் மீன் பண்ணுது. செகண்ட் மேட்ச் நடக்கவே இல்லை, ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்கவே இல்லை. சரிதா? நடக்காத செகண்ட் மேட்சுக்கு நீ என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா டிரா ஆகுதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்கணும். பட் இனிஷியலா டிரா ஆகுதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது, இந்தியாவும் நியூசிலாண்டும் ஒரு மேட்ச்ல ஆட போகுதுன்னா டிரா ஆகுதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது 0.1, அதாவது 10%. இந்த கொஸ்டின் என்ன, இன் ஃபியூச்சர்ல செகண்ட் மேட்ச் நடக்க போகுது, அந்த செகண்ட் மேட்ச் என்ன ஆகும், டிரா ஆகும். இது ஸ்டேட் ஸ்பேஸ் 3, இது வந்து ஸ்டேஜ்ங்கிறது 2, அதாவது செகண்ட் மேட்ச் அப்படின்னு நம்ம வந்து மேப் பண்ணியிருக்கோம் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இதுல நீங்க கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா நீ படிச்சிருக்கா, உனக்கு எழுதி தந்திருக்கேன். P of n n-1 p இந்த மேட்டர் கொண்டு வரணும். சரிதா? அது நீ எப்படி கொண்டு வரலாம் நல்லா பாத்துக்க. இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் பாரு. இந்த ஃபார்முக்கு நம்ம என்ன செய்யணும்னா இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். P of 2 3 வந்து நம்ம இங்க கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படிங்கறத கடைசியில பாத்துக்கலாம். நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், p square not equal to p of 2, ரெண்டு ஸ்பாட் சேம். ஓகே, அந்த ஃபார்முலா இங்க யூஸ் பண்ண போறேன். உன் புக்ல வந்து வேற மாதிரி இருக்கும், நான் ஒரு ஷார்ட் வேல கொண்டு போறேன், நல்லா பாத்துக்க. இப்படி இருந்தாலே நீ என்ன செய்யணும்னா அந்த ஸ்டேஜஸ் இருக்குல்ல, ஸ்டேஜஸ் தான் மேல கொண்டு வரும். இதை லாஸ்ட்ல அப்ளை பண்ணணும். ஓகே, பாத்துக்க. இப்போ அந்த ஃபார்முலா நீ அப்ளை பண்ணு. n உள்ள இடத்துல இங்க என்ன இருக்குது 2, அப்போ p 2 minus 1 p ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டேன். சரி, அப்ப அடுத்து பாரு, p of 1 p, சரிதா? p of 1 p. இந்த p of 1 p power 1 சேம் கிடையாது, சரிதா? அது வந்து சேம் வராது. பாருங்க, n again once again apply the formula. n உள்ள இடத்துல இங்க என்ன இருக்கு, 1 இருக்குது. so p of 1 minus 1, அப்போ ஆல்ரெடி ஒரு p இருக்குல்ல, இதுல இருந்து ஒரு p வரும், p into p. அப்போ p of 0 p square இப்படி வந்து நல்லா பாத்துக்க. இந்த ஒரு ஃபார்முலாவை தான் இதுல யூஸ் பண்ணி கொண்டு வரோம்.
அவன் புக்ல வந்து வேற வேற ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து இப்போ நல்லா பாரு, கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. P of 0 அப்படிங்கிறது நான் இதுதான். இது P power 1, P power 2 நமக்கு தெரியாது. சோ P power 2 கால்குலேட் பண்ணனும் அப்படினா நல்லா பாத்துங்க. இத வந்து take it as 1. கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. P power 2 equal to P power 1 into P power 1. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை இந்த மேட்ரிக்ஸை ஸ்கொயர் பண்ணணும். இந்த மேட்ரிக்ஸை என்ன செய்யணும்? ஸ்கொயர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துரும்? P ஸ்கொயர் வரும். P of 0 P power 0 ஒண்ணு கிடையாது. P of 2 P power 2 ஒண்ணு இல்ல. அத ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். சோ இத நம்ம கால்குலேட் பண்ணணும். சரிதா? கால்குலேட் பண்ணதுக்கு ஆர்டினரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நல்லா பாத்துங்க. 0.1 0.5 0.4 0.6 0.2 0.2 0.3 0.4 0.3 into 0.1 0.5 0.4 0.6 0.2 0.2 0.3 0.4 0.3 ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணும். நீ மேனுவலா மல்டிபிள் பண்ண டைம் ஆகும். நான் கால்குலேட்டர்ல எப்படி மல்டிபிள் பண்ணலாம் சொல்றேன். ஸ்டில் பண்ணிக்க. ஸ்டில் குயிக் கட். சோ P ஸ்கொயர் கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் from 1 டேய் 1 வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாரு. P of 1 into P sorry P of 0 into P square. P of 0 into P square equal to, listen, what is P of 0? Initial probability. என்ன இருக்குல்ல? நீ எழுதி பின்னாடி போடா. P of 0 என்ன இருக்கு வருது? 0.7 0.2 0.1 into P square என்ன இருக்குது? இதான் P square. 0.43 0.31 0.31 0.26 0.24 0.42 0.34 0.36 0.35 0.29. ஏய் நல்லா பாத்துங்க. இது 1 2 3 அப்படி டிவைட் பண்ணிக்க. நம்ம ஸ்டேட் பேஸ் தானே இருக்குது. இங்க இருந்து டிவைட் பண்ணடா. 1 2 3 இங்க போடணும்டா. சரி லிசன். நம்ம என்ன கால்குலேட் பண்ணனும்? செகண்ட் மேட்ச்ல 3ங்கறத டிவைட் பண்ணுது. டிரா. கரெக்ட்டா? இப்போ என்ன செய்யணும் அப்படினா இதையும் இதுதான் டிரா. இந்த லைன் ஃபுல்லாவே என்னன்னா டிரா பண்ண முடியும். கரெக்ட்டா? தேர்ட் தானே டிரா. டிராங்கிறது தேர்ட். சோ இதையும் மல்டிபிள் பண்ணியாச்சுனா அந்த ஆன்சர் நமக்கு வந்துரும். சரிதா? இதெல்லாம் மல்டிபிள் பண்ணனும். இதையும் சப்போஸ் ஒரு क्वेश्चनல px2 2 கொடுத்திருந்தா என்ன செய்யணும்? இதையும் 2 ஐயும் மல்டிபிள் பண்ணனும். 1 கொடுத்தா என்ன செய்யணும்? இதையும் மல்டிபிள் பண்ணனும். சோ அதோட ப்ராபபிலிட்டி வந்துரும். சோ மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணலாம் பாரு. 0.7 into 0.26 plus 0.2 into 0.34 plus 0.1 into 0.29. 3 கொடுத்தனால 3 2 னா இது 2 1 னா இது. இப்போ நம்ம இத மட்டும் மல்டிபிள் பண்ணா போதும். இதையும் என்ன செய்யணும்? மல்டிபிள் பண்ணனும். 0.7 into 0.26 plus 0.2 into 0.34 plus 0.1 into 0.29. சரிதா? இத அப்படி டிவைட் பண்ணி வச்சுங்க. 3 இத ஆன்சர் சொல்லு பாப்போம் டக்குனு. சோ P of x2 equal to 3 இதோட ஆன்சர் சொல்லு பாப்போம். செகண்ட் மேட்ச்ல டிரா பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி மல்டிபிள் மட்டும் பண்ணி சொல்லு. ஃபாஸ்டா 0.182 0.182. சோ நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்டு. இது எல்லாத்தையும் இத மல்டிபிள் பண்ணா ஆட் பண்ணனும், மல்டிபிள் பண்ணா ஆட் பண்ணனும்.
மொத்தமா இல்லையா? அப்ப சொல்லு ஃபாஸ்டா. இதை ஸ்டில் பண்ணிக்க. சரி, இதை கால்குலேட் பண்ணா இந்த வேல்யூ வருது. ஒருக்கா செக் பண்ணி பார்த்துடுங்க. ஓகேவா? சரி, ஓகே, ஸ்டாப் பண்ணிடுங்க.